ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரா கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம், வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா பெரிய தொடை பீஸாக இந்த மாதிரி வாங்கி நம்ம நல்லா கழுவி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கீறி கீறி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும். அது என்ன மசால்னா, நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நல்லா ஒரு 2 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதுக்கு 2 ஸ்பூன் சில்லி சிக்கன் மசால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு எல்லாம் போட்டு அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு மிளகு பொடி 1 ஸ்பூன் அதையும் போட்டு, தயிர் 2 ஸ்பூன் தயிர் அதையும் போட்டு, ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் அதையும் ஊற்றிட்டு, தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கணுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அந்த மசாலே போதும். இந்த மசாலு, எலுமிச்சம்பழம் ஜூஸு எல்லாமே போதுங்க. அதை நல்லா போட்டு இப்படி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கிட்டு, நம்ம பாருங்கள் தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு, அந்த சிக்கன் பீஸ் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸை லேசாக கீறி கீறி விட்டு மசால் உள்ளே இறங்குற மாதிரி மசால் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டி பிரட்டி 2 பக்கமும் போட்டு மசால் தடவி தட்டில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. நீங்கள் நைட்டே நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா நைட்டே செஞ்சு கூட நீங்கள் இது மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி மறுநாள் செய்கிறப்போ அதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இல்லையா ஒரு 3 மணி நேரம் போட்டு ஊற வைங்க. அடுப்பு கறி இருக்குது இல்லைங்களா, நல்லா அடுப்பு வச்சு கறி போட்டு நெருப்பு உண்டு பண்ணி இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் ஸ்டாண்டு விற்கும், ஆன்லைனில் வாங்கிக்கலாங்க. போட்டு நம்ம இது மாதிரி 2 2 பீஸாக வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாட்டணுங்க. அதை போட்டு நெருப்பில் 2 பக்கமும் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட்டர் வேணாலும் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் போட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி சுட்டு எடுத்திங்கன்னா அருமையான சுட சுட வீட்லேயே ரெடி பண்ண தந்தூரி சிக்கன் நமக்கு அருமையாக ரெடி ஆகுங்க. பாருங்கள், கலரே எவ்வளோ அழகாக அருமையாக சாப்பிட தூண்டுறது மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த மசாலும் கலக்கலை, இதில் வீட்லேயே நம்ம செஞ்ச மசால் தான். பாருங்கள், அருமையான தந்தூரி சிக்கன் ரெடி. சுட சுட சாப்பிட்லாம் வாங்க.